ஒரு பாசுரம் மழையும் வளமும் மோட்சமும் சேர்ந்து வரும் ரகசியத்தை சொல்கிறது. திருப்பாவை என்றாலே கிருஷ்ணனை பாடும் பாசுரங்கள்தான் நினைவுக்கு வரும். ஆனாலும் அந்த 30 பாசுரங்களில் ஒரே ஒரு இடத்தில் ஆண்டாள் வாமன அவதாரத்தை நினைவு கூறுகிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் தன் காலால் அளந்த அந்த உத்தம அவதாரமான திருமாலை போற்றி நாம் பாவை நோன்பை முழு மனதோடு கடைப்பிடித்தால் உலகம் முழுவதும் மழை தவறாமல் பெய்யும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. வயல்கள் செந்நெல்லால் செழித்து வளரும். மீன்கள் வயலுக்குள் விளையாடும். மலர்களில் தேன் நிறையும். வண்டுகள் கிறங்கி கிடக்கும். வள்ளல் போல பசுக்கள் பாலை குடம் குடமாக தரும். இதற்கெல்லாம் காரணம் ஒன்றுதான். திருமாலின் பாதம் பட்டால் மோட்சமும் உலக வளமும் நிச்சயம். திருக்கோவிலூரில் உலகளந்த பெருமாளாய் நின்று நம்மை ஆசீர்வதிக்கும் இறைவன் சொல்லும் செய்தி இது. இதுதான் பாசுரம் 3 அர்த்தம்.